எங்கள் அண்ணல் நபி செல்லும் வழி பாதை மணக்கும், எங்கள் செம்மல் நபி சொல்லும் மொழி செவினிக்கும். எங்கள் பாபு மா ஜா ஃபி அஸ்மாஇன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர்களை குறித்து உள்ள பாப். இந்த ஷமாயிலு திர்மிதியில் இரண்டாக அழகாக பிரித்து விடலாம். வஸ்ஃபுகள் ஒரு பக்கம் ராத் ரசூலுல்லாஹ்வுடைய உடல் அமைப்பு, அவர்களுடைய குணங்கள் என்று இரண்டு வகையாக நாம் அழகாக பிரித்து விடலாம். அந்த அடிப்படையிலே இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த பாபிலே 3 ஹதீஸ்களை கொண்டு வருகின்றார்கள். அதில் 2 ஹதீஸ்களில் மட்டும்தான் ரசூலுல்லாஹ்வுடைய இஸ்முகள் இருக்கின்றது. 3வது ஹதீஸிலே நஹ்வஹு என்று வருகின்றது. முதலில் ஹதீஸை நான் வாசித்து விடுகின்றேன். அன் முஹம்மது இப்னு ஜுபைர் இப்னு முத்இம் அன் அபீஹி قال قال رسول الله صلى الله عليه وسلم إن لي أسماء أنا محمد وأنا أحمد وأنا الماحي الذي يمحو الله بي الكفر وأنا الحاشر الذي يحشر الناس على قدمي وأنا العاقب والعاقب الذي ليس بعده نبي. இரண்டாவது ஹதீஸ் அன் ஹுதைஃபா قال رضي الله تعالى عنه لقيت النبي صلى الله عليه وسلم في بعض طرق المدينة. பாத் என்பதற்கு ஒன்று என்ற அர்த்தம், சிலதுன்னு வைக்கக்கூடாது என்றதில், ஒரு பாதையிலே. فقال أنا محمد وأنا أحمد وأنا نبي رحمتي ونبي التوبة وأنا المقفي وأنا الحاشر ونبي الملاحم. இந்த 2 ஹதீஸ்களிலும் மொத்தம் 9 இஸ்முகள் இருக்கின்றது. இந்த 9 இஸ்முகளை ஒரு கோர்வையாக நான் சொல்லிவிடுகின்றேன். வானல் ஆகிப், இறுதி நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கடுத்து வஅனல் முகஃபி, அதுவும் அதே அர்த்தம்தான், நான் இறுதியானவன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒட்டுமொத்த படைப்பின் இறுதி நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா ரசூல்மார்களுக்கும் ஒரு முத்திரை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கடுத்து உள்ள இஸ்மு முஹம்மத், அஹ்மத், நபியு ரஹ்மா, நபியு தௌபா, நபியுல் மலாஹிம். முஹம்மது என்பதற்கு அர்த்தம் தெரியும், அஹ்மத் என்பதற்கும் நமக்கு அர்த்தம் தெரியும். நபியு தௌபா, தௌபாவின் நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த தௌபாவிற்கு 3 விதமான அர்த்தங்களை வைக்கலாம். ஒன்று, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒட்டுமொத்த பாவமும் மன்னிக்கப்பட்டு விட்டது, பாவமே செய்யவில்லை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை சொன்னது எதற்காகனா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்தஸ்தை உயர்த்துவதற்காக. லியக்ஃபிரல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர. அதற்கடுத்து நபியு தௌபா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த உம்மத்திற்கு தௌபாவின் வாசலை இலகுவாக்கி விட்டான். உக்துலு அன்ஃபுஸக்கும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்திற்கு அல்லாஹ் சொன்னவன். இந்த கூட்டத்திற்கு, நமது உம்மத்திற்கு அந்நதுமு தௌபத்துன், நாம் மனம் உருகினால் நமக்கு தௌபா, அப்படிப்பட்ட பாக்கியம் பெருமானாரின் மூலம் கிடைத்தது. 3வது அர்த்தம், மன்னிக்கும் நபி, எதையும் மன்னிப்பார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கடுத்து நபியு ரஹ்மா, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹ் கூறுகின்றான், நாம் குர்ஆனை ஓதுகின்றோமே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரஹீம் என்ற சிஃபத்தை, என்ற இஸ்மை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஷிர்க் வந்துருச்சா? ரஹீம், குர்ஆனை துவங்கும் பொழுது நீ ரஹீம் என்று சொல்கின்றாய். ரഊஃபுர் ரஹீம், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். குர்ஆனை நாம் எதை கொண்டு துவங்குகின்றோமோ அதே சிஃபத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அதற்கடுத்து நபியுல் மலாஹிம், போர்களுடைய நபி. எப்படி ரஹ்மத்தின் நபி போர் செய்வார்? ஆச்சரியமாக இருக்கின்றதல்லவா? அதற்கு தான் வஅனல் மாஹில்லதி யம்ஹுல்லாஹு பி அல் குஃப்ர, அல்லாஹ் என்னின் மூலமாக குஃப்ரை அழிப்பான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா? அந்த குஃப்ரை அழிக்கும் சமயத்தில் பல போர்களை சந்திக்க வேண்டியிருக்கும், பல போர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ஹக்கை சொல்லும் பொழுது எதிர்ப்பார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
வாண்டடாக எங்கேயோ போய் சண்டை போடுறதில்லை. ஊதினலில்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் துலிமு, அநீதம் செய்யப்பட்ட பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போர் அனுமதி தரப்பட்டது. ஃபஅதது அலைஹி பிமித்லி மா ததா அலைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை நபி. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் அறத்தை உலகத்திற்கு முதல் சொன்ன ஒரு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். பெண்களை அடிக்கக்கூடாது, குழந்தைகளை அடிக்கக்கூடாது, வயதானவர்களை அடிக்கக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக இருந்ததால் தான் சொன்னார்கள். அடுத்து இந்த முஹம்மது என்ற வார்த்தையின் தஹ்கீக்கை பார்ப்போம். அர்த்தம் நமக்கெல்லாம் தெரியும். அல்லாஹ் எதற்காக முஹம்மது என்று வைத்தான்? வஇம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி, அல்லாஹ்வை ஒட்டுமொத்த படைப்பும் புகழும். யுஸப்பிஹு பிஹம்திஹி, அல்லாஹ்வை ஒட்டுமொத்த படைப்பினங்களும் புகழுகின்றது. அல்லாஹ்வே ஒருவனை புகழ்கின்றார் என்றால் அவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒட்டுமொத்த படைப்பினங்களும் ஒருவரை புகழுகின்றது. யார் புகழப்படுகின்றாரோ அவரே ஒருவரை புகழ்ந்தால் அவர் எப்படிப்பட்டவர்? அல்லாஹ் ஹமீத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மது. இதனால் தான் அப்துல் முத்தலிப் அவர்கள் கூறினார்கள், ஃபஷக்க லஹு மின் இஸ்மிஹி லியுஜில்லஹு ஃபதுல் அர்ஷி மஹ்மூதுன் வஹாதா முஹம்மதுன். அல்லாஹ் தன்னுடைய இஸ்மிலிருந்து முஷ்தக் ஷக்க பிளந்து கொடுத்தான், அவரை கண்ணியப்படுத்துவதற்காக. ஃபதுல் அர்ஷி மஹ்மூதுன், அர்ஷுடையவர் மஹ்மூத், ஃபஹாதா முஹம்மதுன், இவர் முஹம்மதாக இருக்கின்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கடுத்து அஹ்மத் என்ற பெயர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரும் புகழாத அளவிற்கு ரப்பை புகழ்ந்தார்கள். யாரும் புகழாத அளவிற்கு ரப்பை புகழ்ந்தார்கள். துன்யா முடிஞ்சு, அடுத்த ஆகிரத். வஅனல் ஹாஷிரு அல்லதி யுஹ்ஷரு நாஸ் அலா கதமைய, என்னுடைய பாதங்களுக்கு கீழே மக்கள் நாளை மறுமையிலே எழுப்பப்படுவார்கள். வஅனல் ஹாஷிர், இந்த இடத்துல இஸ்மு ஃபாயிலுடைய அர்த்தம் கிடையாது, இஸ்முல் மஃபூல். எழுப்பப்படுபவர்களில் முதலாமவர். இஸ்மு ஃபாயிலா சொன்னது காரணம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தால்தான் மற்றவர்கள் எழுவார்கள். விளங்குதா? அதற்கடுத்து இது முடிஞ்சு. இந்த முஹம்மது என்ற இஸ்மை இன்னும் ஆழமாக விளக்க வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இஸ்மிலே எந்த தன்மை இருந்ததோ அது இந்த உம்மத்திற்கும் கிடைத்தது. ஹம்த். குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் பி அக்ரமி ருசுலி குன்னா அக்ரமல் உமமி. ரசூலுல்லாஹுடைய அந்த ஹம்த், இந்த உம்மத் அதிகம் புகழப்பட்டது, அல்லாஹ்வால் புகழப்பட்ட ஒரு உம்மத் இந்த உம்மத். பெருமானாரை விட எப்பொழுது 8 விஷயங்கள் நம்முடைய உள்ளங்களில் வந்து விட்டதோ அப்பொழுது தில்லத்தும் ஹவானையும் இந்த உம்மத் சந்திக்க ஆரம்பித்து விட்டது. 8 விஷயங்கள் என்ன? ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகினு தர்தௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி. இந்த 8 விஷயங்களும் பெருமானாரை விட எப்பொழுது முக்கியத்துவமானதோ அப்பொழுதே இந்த உம்மத்திற்கு தில்லத்தும் ஹவானும் வந்துவிட்டது. வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். பெருமானார் எப்பொழுது நம்முடைய கல்பிலே இருந்தார்களோ அப்பொழுது நமக்கும் அந்த புகழ் கிடைத்து கொண்டிருந்தது. இந்த உம்மத்தில் பெருமானாருடைய அந்த வாழ்க்கை முறை, அந்த சுன்னத் எப்பொழுது நீங்கியதோ அப்பொழுது தில்லத்தும் ஹவானும் சேர்ந்து வந்து விட்டது. வஜாரு, இதனால் தான் மௌலிதிலே சொல்வார்கள், சுபஹான மௌலிதிலே, வஜாருஹு லா யுஹானு ஃபீ இஸ்ஸத்தி வ இஹ்திராமி. வஜாருஹு, அவரோடு சேர்ந்திருப்பவர்கள், லா யுஹானு, இழிவுபடுத்தப்பட மாட்டார்கள், ஃபீ இஸ்ஸத்தி வ இஹ்திராமி, இஸ்ஸத்திலேயும் இஹ்திராமிலேயும் இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு பொழுதும் தில்லத்தும் ஹவானும் வரவே வராது. முஹம்மத் என்ற இஸ்மின் அசர் நம்முடைய உம்மத்திற்கு கிடைத்திருக்கின்றது. இப்போ மறுமை வந்தாச்சு. வானல் ஹாஷிருல்லதி யுஹ்ஷருன் நாசு அலா கதமைய, என்னுடைய பாதங்களுக்கு கீழே தான் மக்கள் எல்லாம் எழுப்பப்படுவார்கள். கதமுக்கு 2 அர்த்தம் இருக்குது. எனக்கு பின்னால் என்னுடைய பாதங்களுக்கு கீழே 2 அர்த்தங்கள் உண்டு. என்னுடைய பாதங்களுக்கு கீழே தான் ஒட்டுமொத்த மனிதகுலமும் எழுப்பப்படும். அதற்கு அடுத்து இந்த முஹம்மது என்ற இஸ்மை இன்னும் ஆழமாக விளக்க வேண்டும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஃபயோமஇதின் யபஅதுல்லாஹு மகாமம் மஹ்மூதா. அல்லாஹ் மகாமம் மஹ்மூதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுப்புவான். அந்த நாளில் என்ன நடக்கும்? சூரியன் தலைக்கு மேலே வந்துவிடும். வேர்வை மூழ்கி கிடப்போம். கியாமத்துடைய விஷயங்களை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஃபஃபஸிஅ மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்தி. பூமியிலே உள்ளவர்களும் வானத்தில் உள்ளவர்களும் எல்லாம் திடுக்கத்திலே இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த நாளை போல என்றும் ரப்பு கோபப்பட்டதில்லை. அதற்கு முன்னும் சரி பின்னும் சரி அந்த நாளை போன்று மக்கள் எல்லாம் என்ன ஆகும் என்று ஓடிக்கொண்டிருப்பார்கள். மஹ்ஷர் மைதானத்திலே மக்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருப்பார்கள். யாராவது உதவி செய்ய மாட்டார்களா? இஸ்திகாசா, இஸ்திஆனா, இஸ்திகாசா, இஸ்தகாசு பிஆதம் என்று ஆரம்பிக்கின்றது. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி. ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை கண்டு விரண்டு ஓடுவான். அன்றைய நாளிலே எந்த தலைவனும் நிற்க மாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் கதி என்று நிற்பார்கள். ஒட்டுமொத்த நபிமார்களும் சென்று அலைவார்கள். யாராவது உதவி செய்ய மாட்டார்களா? அன்னைக்கு தன்னுடைய அமல் மேலே நம்பிக்கை இருக்காது. அந்த அளவுக்கு பயம். ஏன்னா வேர்வையில் மூழ்கி கிடப்பார்கள். ஒரு பக்கம் சூரியன் தலைக்கு மேலே நிற்கிது, இன்னொரு பக்கம் தாகம், இன்னொரு பக்கம் அது பயம். என்ன ஆகுமோ? நரகமா சொர்க்கமா? எல்லோரும் ஓடுவார்கள். கடைசியாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நிற்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் சஜிதாவில் இருப்பார்கள். பிறகு அல்லாஹ் தஆலா கூறுவான், யா முஹம்மத் இர்ஃபா ரஸக வஷ்ஃபா துஷஃபா. நாயகமே, உங்களுடைய தலையை உயர்த்துங்கள், நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள், உங்களுடைய சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும். அங்கே பார்த்தீங்களா, ரப்பு உச்சகட்ட ஜலாலயத்தில் இருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒற்றை சஜிதா என்பது ஒட்டுமொத்த மனித குலத்தின் சஜிதாவிற்கு ஈடாகாது. ஒரே ஒரு சஜிதா என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஜிதா என்பது ஒட்டுமொத்த மனித குலம் வாழ்க்கை முழுவதும் எத்தனை சஜிதாக்கள் செய்ததோ அதுவெல்லாம் அங்கெனது செல்லுபடி ஆகாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றை சஜிதாவிற்கு ரப்புடைய கோபம் தணிந்துவிடும். யா முஹம்மத் இர்ஃபா ரஸக வஷ்ஃபா துஷஃபா அஸா அன் யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா. அந்த நாளிலே ஃபயௌமஇதின் யபஅத், புகாரியில் வருகின்றது, ஃபயௌமஇதின் யபஅஸுல்லாஹு மகாமம் மஹ்மூதா. அந்த நாளிலே மகாமம் மஹ்மூத் என்ற இடத்திலே அல்லாஹ் தஆலா பெருமானாரை எழுப்புவான். அதற்கு பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? அங்கே ஒரு மௌலூத் மஜ்லிஸ் நடக்கும். மஹ்ஷரில் ஒரு மீலாது. யஹ்மதுஹு அஹ்லுல் ஜம்இ குல்லுஹும். ஒட்டுமொத்த படைப்பினங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வார்கள். யஹ்மதுஹு அஹ்லுல் ஜம்இ குல்லுஹும். ஒட்டுமொத்த படைப்பும் பெருமானாரை புகழும். அன்று புகழாத நாவு நரகத்தில்தான். குல்லில் இருப்பவர்கள் சொர்க்கத்திலே, இல்லாவில் இருப்பவர்கள் நரகத்திலே. குல் புகாரியில் வருகின்றது, முஸ்லிமிலும் இருக்கின்றது. எடுத்து பார்த்துங்க. யஹ்மதுஹு அஹ்லுல் ஜம்இ குல்லுஹும். அந்த இடத்த ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் ஏன் ஏற்பாடு செய்ய தெரியுமா? உலகத்தில் யாரெல்லாம் வசைபாடினார்களோ நாளை அந்த முஹம்மது என்ற அர்த்தத்தின் கருத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்காக தான் அல்லாஹ் தஆலா அந்த இடத்தை ஏற்பாடு செய்தான். மாலிக் யௌமித்தீன், அவன் நாடினால் எதையும் செய்யலாம். குல்லிமனில் முல்க் யௌம லில்லாஹில் வாஹிதுல் கஹ்ஹார். வாஹிதுல் கஹ்ஹார் அவன்தான். நாடினால் எதையும் செய்யலாம். பெருமானாருடைய அனுமதியோ எதுவுமே தேவையில்லை. ஆனால் பெருமானாரின் அந்த முஹம்மது என்ற அர்த்தத்தின், அந்த வார்த்தையின் அர்த்தத்தை அந்த நாளிலே பரிபூர்ணப்படுத்துவான். யஹ்மதுஹு அஹ்லுல் ஜம்இ குல்லுஹும். அனைத்து படைப்பினங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுவார்கள். அதற்கடுத்து நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தொழுகிறோம்? 5 வேளைகள். அல்ஹம்துலில்லாஹி, அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இன்னொரு இடத்துல ஃபலில்லாஹில் ஹம்து, அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். வ இம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி. இப்போ அதிகமாக புகழ்றது அல்லாஹ் தான் நம்ம புகழ்கிறோம். முஹம்மது என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அதிகம் புகழப்படுபவர், அதிகம் புகழப்படுபவர். இப்போ லாஜிக்காக சொன்னா, உலக நியதியோடு பார்த்தால் யாரை அதிகமாக புகழ்கிறோம்? உலக கண்ணோடு பார்த்தா யார் அதிகமாக புகழ்கிறோம்? அல்லாஹ். அப்போ அல்லாஹ் தானே முஹம்மது சொன்னோம். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வே அவர்களை புகழுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நீங்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கின்றீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கின்றீர்கள். அது எப்போ தெரியுமா அல்லாஹ் சொன்னான்? காஃபிர்கள், குறைஷிகள், குஃபார் குறைஷிகள் ரசூலுல்லாஹை பார்த்து ஜுனூன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொன்னான், இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நீங்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கின்றீர்கள். அதே சூறால தான் வருது, அஸா அன் யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா, புகழப்படும் இடத்திலே. அன்றைய நாளில் என்ன தெரியுமாவோ அது மட்டுமா நடக்கும்? ரசூல்லா எப்படிரா புகழ்றதுன்னு யோசிப்பான். காஃபிர் கூட யோசிப்பான். ஒரு காஃபிர், ஒரு முஷ்ரிக் ரசூலை எப்படி புகழுவது? உலகத்திலே இவ்வளவு நாள் வசைபாடி விட்டோமே, எப்படி புகழுவது என்று அவன் யோசிப்பான். அந்த நேரத்திலே என்ன தெரியுமா சொல்லுவான்? வயவும யஅது ஸாலிமு அலா யதைஹி யகூலு யா லைதனி தஹது மா ரசூலி சபீலா, தன் கைகளை கடித்து கொண்டு இந்த ரசூலோடு ஒரு நேர்வழியை நான் எடுத்திருக்க கூடாதா? அன்றைய நாளிலே அவனுக்கு புகழ முடியாது. இதை தான் அவன் சொல்லுவான். வருத்தப்பட்டு என்ன சொல்லுவான்? ரசூலோடு உலகத்திலே ஒரு சபீலை, ஒரு நேர்வழியை நான் எடுத்திருக்க கூடாதா என்று சொல்வான். அதற்கடுத்து அது மட்டுமா, அந்த சஜ்தாவிலே இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்மத், உச்சகட்டமாக ரப்பை புகழுவார்கள். அது போன்று எந்த நபியும் எந்த மனிதரும் புகழ்ந்ததில்லை. அது போன்ற ஒரு இல்லஹாமை அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போடுவான். அந்த ஹம்தை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பை புகழுவார்கள். அஹ்மத், அதிகம் புகழக்கூடியவர். ஒரு பக்கம் முஹம்மது, இன்னொரு பக்கம் அஹ்மத். அதற்கடுத்து இத்தோடு முடிந்து விட்டதா? இல்லை. தாகம், வெயில் இங்கே நிற்குது, தாகம், கடுமையான தாகம். இப்போ என்ன, தண்ணி தாகம் எடுக்கும். இன்னா அதைனா கல் கௌசர், உமக்கு நாம் கௌசர் தடாகத்தை கொடுத்தோம், உமக்கு நாம் கௌசர் தடாகத்தை கொடுத்தோம். எல்லாம் தண்ணி கலைஞ்சிட்டுமா. ரசூலை எவன் புகழ்ந்தானோ அவன் கௌசர் தடாகத்திலே நீர் அருந்துவான். அன்றைய நாளிலே கடல் அளவு தண்ணீர் குடித்தாலும் தாகம் தீராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தால் ஒரு மடக்கு தண்ணீர் தாகம் தணிந்துவிடும். அதற்கு பிறகு அதனால்தான் மௌலிதிலே வரும், ஜுதுலி பிஷுர் பிஷராபின் யஹ்யா பிஹி குல்லு தாமி. நாயகம் ஜூத் கொடையளியுங்கள், எமக்கு கொடையளியுங்கள். மௌலிதில் வருகின்ற வரிகள் இதெல்லாம். இன்னும் சொல்லப்போனால், யா அக்ரமல் ஹல்கி மாலி மன் அலூது பிஹி, நான் யாரை கொண்டு கரை ஒதுங்குவேன் நாயகமே. வ அன்த கியாசுல் ஹல்கி வ அன்த ஹக்கன் கியாசுல் ஹல்கி குல்லிஹிம், நீங்கள் தான் நிச்சயமாக உதவி செய்ய முடியும். இதெல்லாம் மௌலிதுடைய வரிகள். யா சய்யிதி யா ரசூலல்லாஹி ஹுத் பியதி, நாயகமே என்னுடைய கரத்தை பிடியுங்கள். நீங்கள் விட்டால் நரகம்தான், நீங்கள் விட்டால் நரகம்தான். ரப்பிடம் அன்று எதையும் பேச முடியாது. ரப்புடைய ஜலாலியத் உச்சகட்டமாக இருக்கும். கதிப ரப்பி ஹதீஸில் வருகின்றது. அது போன்று கோபமே பட்டிருக்க மாட்டார். அதற்கடுத்து என்ன ஆகும்? கௌசர் தடாகத்துக்கு வருவாங்க. அப்போ ரசூல்லாட்ட வந்து தான் நிற்கணும். அப்போது ரசூல்லா யாரெல்லாம் புகழ்ந்தார்களோ, யாரெல்லாம் ரசூலை உலகத்தில் வசைபாடாமல் இருந்தார்களோ அவர்களெல்லாம் அந்த கௌசர் தடாகத்திற்கு செல்லுவார்கள், நீர் அருந்துவார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக. அதற்கடுத்து என்ன? ஷஃபாத் ஏற்றுக்கொள்ளப்படும். அத்ஹிலில் ஜன்னத, அத்ஹில் நுழையுங்கள், நுழைய செய்யுங்கள். மீன் உம்மத்திக, உம்முடைய உம்மத்திலிருந்து. அத்ஹில் அவங்களா போட்டோம் இல்லை, அத்ஹில் நீங்கள் நுழையுங்கள், நீங்கள் நுழைய செய்யுங்கள். நீங்கள் யாருக்கு என்னது பர்மிஷன் கொடுக்குறோம் அவங்க தான் உள்ளே போட முடியும். அது மட்டுமா? وَكَيْفَ إِذَا جِئْنَاكَ مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا. ஒட்டுமொத்த நபிமார்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சாட்சியாளர். பெருமானார் என்னது அவங்க ஓகே பண்ணால் தான் என்னது போக முடியும். அவங்கள்ட்ட பர்மிஷன், நாங்கள் செஞ்ச ப்ராஜெக்ட்லாம் கரெக்டாக இருக்கா, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் கரெக்டாக முடிச்சிட்டுமா. வஜினா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த பிறகு தான் எல்லாருமே உள்ளே போவாங்க. அது ஹிலில் ஜன்னத்தை. அதற்கடுத்து முஹம்மது என்ற வார்த்தை இன்னும் ஆழமாக கவனித்தால் அதிலே நுக்தா எங்குமே கிடையாது.
புள்ளிகள் எங்கும் கிடையாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாத்திலும் சரி இஸ்மிலும் சரி குறை புள்ளிகள் எங்கும் கிடையாது, நிறை புள்ளிகள் மட்டும்தான் உண்டு. அதே போன்று கஸ்ரும் கிடையாது. கஸ்ர் என்றால் தாழ்வு, கஸ்ர் என்றால் தாழ்வு. வரஃபஅனா லக திக்ரக், உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம், உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம். அல்லாஹ் ரஃபா செஞ்சு விட்டான். எங்கும் கஸ்ரும் வைக்கவில்லை, எங்கும் நுக்தாவும் வைக்கவில்லை. புரியுதுங்களா? டாட், பிளாக் டாட் எங்குமே கிடையாது. ரசூலுல்லாஹ் வரலாற்றின் வெளிச்சத்தில் மிகவும் தூய்மையானவர்கள். அது மட்டுமா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்காலமும் புகழப்பட்ட நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் பிறப்பதற்கு முன்னால் பெருமானாரின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தது ஒட்டுமொத்த உம்மத்தும் ஒட்டுமொத்த உலகமும். பனு இஸ்ரவேலர்கள் தங்களுடைய கூட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரமாட்டார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். கடைசியில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வம்சத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். நுக்தாவையும் பெருமானாரின் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறையின் புள்ளியை கண்டுவிடலாம் என்று நீங்கள் குர்ஆனை தேடினாலும், பெருமானாரின் வாழ்க்கையில் ஏதாவது சரிவை கொண்டு வந்து விடலாம் என்று நீங்கள் குர்ஆனிலேயே தேடினாலும் ஹதீஸிலேயே தேடினாலும், அப்படி உங்கள் கண்களுக்கு அப்படி பட்டால் நிச்சயமாக அவருடைய ஈமான் குறையும். பெருமானாரின் இஸ்மிலே யார் கமாலியத்தை தேடுவார்களோ அவருடைய ஈமான் கமாலியத்தாகும். அதற்கடுத்து கடைசியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். முஹம்மத் அதிகம் புகழப்படுகின்றவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் என்ன ரசூலுல்லாஹ் ரொம்ப உச்சகட்டமாக புகழ்றீங்க? ஆம், ரசூலுல்லாஹை உச்சகட்டமாக புகழுகின்றோம். எப்பொழுது அது ஷிர்காகாதா என்று கேட்கிறார்கள். ஒரே ஒரு பதில், சிம்பிள். எப்பொழுது எங்கள் வீட்டு குழந்தைகளுக்கெல்லாம் எங்களின் பெயரோடு முஹம்மது என்ற பெயரை சேர்த்து கொண்டோமோ அப்பொழுது நாங்கள் ஷிர்கை ஒழித்து விட்டோம். ஏனென்றால் அல்லாஹ் ஒருவன், முஹம்மது கோடிகள் இருக்கின்றார்கள், உலகத்தில் முக்கோடிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். எத்தனை கோடி முஹம்மதுகள் இருக்கின்றார்கள், ஆனால் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். இது போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இஸ்மின் பரக்கத்தாலும் அவருடைய தாத்தின் பரக்கத்தாலும் அவருடைய ஷஃபாத்தையும் ஷஃபாத்துல் உத்மாவையும் கௌசர் தடாகத்தில் நீர் அருந்துவதற்கு பாக்கியத்தையும் தருவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இப்போது நம்முடைய உஸ்தாத் பெருந்தை அவர்களுக்கு நம்முடைய முதல்வர் உஸ்தாத் அவர்கள் சால்வை பொருத்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். اللهم صل على محمد